பந்திப்புராவும் முதுமலையும் ஒன்று தான். யானை பாரு. வெல்கம் டு கேரளா. கேரளம் எந்த கேரளம். ரோடு அழகாக இருக்கு. வாவ். ஸோ இப்போ நம்ம வந்து பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே வந்துட்டோம், டைகர் ரிசர்வுக்குள்ளே. இந்த பக்கம்லாம் மிருகம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்துனே வாங்க. ஆனால் இந்த டைமில் வராது. புலி கூட பார்க்கலாம் நீ லக்கியாக இருந்தா, எக்ஸ்ட்ரீம்லி லக்கியாக இருந்தா. யானை பார்க்கலாம். இதே தான் பந்திப்பூரா. இப்படியே இது போய் ஆனைமலை கூட கனெக்ட் ஆகும். முதுமலையில் கனெக்ட் ஆகும். முதுமலையிலேருந்து மசனகுடி டு ஊட்டி பக்கம், ரொம்ப பக்கத்தில் இருக்கும். பந்திப்புராவும் முதுமலையும் ஒன்று தான். பார்டர்னால மாற்றி பேர் வச்சுருக்காங்க. ரெண்டுமே ஒரே டைகர் ரிசர்வ் தான். நடுவில் மட்டும் பார்டர் ஆர்ச் வச்சுருக்காங்க. ஆமாம், முதுமலை தமிழ்நாடு, பந்திப்புரா கர்நாடகா. ஓப்பன் பண்ணிக்கலாமா? You have to be extremely lucky to see. டியர்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு லொக்கேஷன் பார்த்தோமே பந்திப்பூர் கிட்ட, அது போகுமா? ஆல்ரெடி அது ஒன்றரை தான் காட்டுது. நீங்கலாம் ரைட் லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க, நான் ரைட் சைடு ஃபோக்கஸ் பண்றேன். ரைட் சைடு அதான் பைக்கில் வந்தேன், ஒன்றும் பார்க்கல. ஒரே முறை யானை பார்த்தேன். பைக் அலோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். திடீர்னு ரோட் கிட்ட வந்து என்ன பண்ணும்? நிற்கணும், பயம்படுத்தக்கூடாது. அதை சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், வண்டி நிறுத்திட்டு போயிட்டு யானை நிற்கும். யானை கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு இறங்கி போவானுங்க பைத்தியக்காரனு. ஆமாம், ஃபைனு. அப்போ நடுவில் ஃபாரஸ்ட் வெஹிக்கிள் சுற்றிட்டே இருக்கும், அந்த பக்கமும் பார்த்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. மழை வந்தால் சூப்பராக இருக்கும். இதெல்லாமே அப்படியே க்ரீனரியாக அழகாக மாறிடும். சொன்ன மாதிரி மழை வருது. ட்ரிஸ்லிங். ரோலெக்ஸ் உங்கள் இனம் ஓனா இனம் இங்கே இருக்குமா? ரோலெக்ஸ் இறக்கி விட்டா என்ன பண்ணுவான்? பைக்கர்ஸ் நான் பொறுமையாக தான் போகிறாங்க, அதை பேசின்னு போகிறாங்க. இப்படிதான் காருக்காரங்களை பைக்கை திட்டுவீங்க, பைக்காரங்க காருக்காரங்களை திட்டுவாங்க. Do not feed animals. Do not stop. Do not litter. எத்தனை லிட்டரு? Not even 10 grams. Cringe. மில்லி உள்ள போனா போதும், கில்லி வெளியே வருவாண்டா. ஏய் யானை பாரு, எதுக்கு பாரு. ஃபோனில் வீடியோ எடுக்கடி. ரைட்டில் ஒன்று. ஏய் இங்கே ஒன்று இருக்கு பாரு யானை. ஏய் வா. இந்த பாரு, வா வா வான்றாங்க பாரு. நான் ரைட்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நோ 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 ரோலெக்ஸ் நோ. ஏய் யானை பார்த்துட்டீங்க. யூ கைஸ் ஆர் சோ லக்கி. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். யூ கைஸ் ஆர் சோ மொல்லமா ஓடிந்துக்கலாம்ல. இல்ல அங்க பார்த்தேன் வீடியோ எடுத்தேன். இல்ல அவங்க கிளம்பு நாங்கள் பின்னாடி டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. சரி அதனால தான் இவங்களாம் அடிக்கடி பார்க்குறவங்க பழகுது. ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்காங்க.
அவனுக்கே திடீர்னு என்னடா இது இவ்வளோ பெருசாக நிற்குது, நம்ம மாடு பார்த்தா குலைப்போம், என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு. சரி கொலைப்போம். இந்த ரோடு தானே அது விஷால ஒரு வீடியோ வந்துச்சு. ஒருத்தன் வந்து வண்டி நிறுத்திட்டு ஓரமா போயிட்டு பீ பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் வந்து என்னத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே பேப்பர்ல வரணுமா, போகும்போது புலி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. Which is good. So you can't get the song. அதான் மணிமேல உட்கார்ந்துட்டு இருக்கா, கால் வலிக்கு போகுது நாளைக்கு. அது கிளம்புதுல இருந்தே இதுதான் இருக்கு. நல்லா மழை வந்தா நல்லா இருக்கும். இந்த மண்ணை நீ கூட்டு வந்தே இல்ல. நீ வந்தது இல்லை, காரில் பைக்கில் ரொம்ப தூரம் உட்காரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். சரி இமாலயன் வாங்கலாம். பாரு யானை போயிருக்கு. இதெல்லாம் என்ன மரம்? எல்லாம் ஒரே மாதிரி. மண் அப்படி. காட்டு யானை பாரு எந்த கலர்ல இருக்குது, அப்படி எல்லாம் மண்ணு மண்ணா. ஆமா, அது இன்னும் குளிக்கல போல. அழுக்குல ஒரு மாதிரி தண்ணி தான் இருக்கு. ஹீட் ஆச்சுன்னா தான் தண்ணி டச் பண்ணும். குளிருக்கு இதமா இருக்கும். ஓ மை காட், மேலே விழாதுல. காடு சத்தம் கேட்குதா? அப்படியே கிச்சு கிச்சு கிச்சு. இவ்வளோ நேரம் இதை மிஸ் பண்ணின்னு வந்திருக்கோம். வயநாடு வைல்ட் லைஃப். வயநாடு கிட்ட உள்ளே வந்துட்டோம். இதுக்கப்புறம் நீ கடை இருக்கும்னு நினைக்கிறேன். கடை இருந்தால் நிற்கலாம். நெஞ்சிலே இருக்கு. You want cover? முத்தங்கா வைல்ட் லைஃப் சயின்ஸ். முத்தங்கா இதுக்கப்புறம் தான் 6 கிலோமீட்டர். முத்தங்கா 6 கிலோமீட்டர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஏ வெல்கம் டு வயநாடு. வெல்கம் டு வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி. வெல்கம் டு கேரளா. கேரளம் എൻ്റെ കേരളം. தேர்ட்டி தான். நான் 30 தான்டா போவேன். ஓவர்டேக் ஆச்சு போய்டா. ஆமாம், அந்த BMW போகுது பாரு. என்ன சவுண்டு அது? கியர் ஷிஃப்டிங் சவுண்டா? டக்குன்னு வந்துச்சு. கேரளா, மைசூர், மங்களூரு, ஊட்டி இதெல்லாம் செம்ம பணம் வச்சுருக்காங்க. நிறைய வைல்ட் லைஃப் கிராசிங் ஜோனா இது. பார்த்துனே வாங்க, புலிகள் ஏன்னா கிராஸ் ஆகாதான்னு சொல்லிட்டு. கேமரா பார் பின்னாடி தெரிதா? கேமரா கேமரா ஸ்பீடு செக் பண்ணுறவங்க. சென்சர் வச்சு சுத்திடுறாங்க. ஜீப்பில் பின்னாடி வச்சு ஸ்லோவாக அப்படியே தெரியாத மாதிரி மானிட்டர் பண்ணின்னு போகிறாங்க பார். வைத்ரி பார்க், கல்பெட்டா, சுல்தான் பேத்ரி. இங்கே வாழ்ற மக்களுக்குலாம் லைஃப் ஸ்டைல் எப்படி? ஸ்கூல்னா என்ன இருக்கு? ஸ்கூல், ஹாஸ்பிட்டல். டீ கடையில் நிற்கிறோம்ல, அங்கேயே அவங்ககிட்ட போய் கேளு. உங்களுக்கு இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் வீடா உங்களுக்கு? உங்களுக்கு இங்கே பிடிச்சிருக்கா இங்கே இருக்கிறதுக்கு? இல்லை சிட்டிக்கு வரணும்னு ஆசை வருமா அப்படின்னு கேளு.
கைஸ் ஃபைனலி வி ஹேவ் ரீச்ட் வயநாடு. இங்கே தான் இருக்கிற மொத்த டிராஃபிக் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம ப்ராப்பராக நின்று டிராஃபிக்கில் மாற்றமே பெங்களூர்லேருந்து. சூப்பராக இருந்துச்சு ரோடு, வந்ததே தெரியல. ஏய் இமாலயன் ரோலெக்ஸ் என்னாச்சு? அன்றைக்கி வைப்பர் பார்த்து குறைச்சினேன் நான். ரெசார்ட்டில் மேபி ரெஸ்டாரண்ட் இருக்கும், இல்லைனா வெளியே எங்கன்னா பார்த்து அப்படியே வாக்கிங் போய் சாப்பிட்டு வரலாம். மழைலாம் கண்டினியூஸாக இருக்காது. வாவ், ரூட் சூப்பராக இருக்குல்ல, ரோடு சூப்பராக இருக்கு. இந்த ரூட்டில் ஒரு முறை பைக்கில் வரணும். ஹிமாலயனோ இல்லை ஏதோ ஒரு புது வண்டி ஹிமாலயனோ கேடிஎம்மோ எடுத்துகிட்டு வரணும் ஒரு முறை. 2 பேரும் வரலாம். ஓகே, அதுதான் பிளான். நீ சொல்லனால அதான் பண்ணுவோம். ரோடு அழகாக இருக்கு. வாவ், ரோடு நல்லா வைடாக இருக்கு. நிறைய நல்ல நல்ல ரெசார்ட் இருக்குது வயநாட்டில். இப்போ நம்ம இங்கே ஏன் இது எடுத்தோம்னா பெட் ஃப்ரெண்ட்லினால எடுத்தோம். இன்னொன்று நான் தனியாக தேடி அது இந்த கோவாவில் ஒன்று பார்த்தோமே, ஸ்கேம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று. அட்வான்ஸ் அனுப்பு, பாதி அமௌண்ட் அனுப்புனா. லொக்கேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அந்த இடத்துல ஹோட்டலே இல்லை, அவன் கொடுத்த லொக்கேஷனில். டவுட்டாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ப முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கான்டாக்ட்லேருந்து பண்ணலாம் தான் அந்த ராங் டேர்முக்கு கான்டாக்ட் பண்ணேன். இவனுமே வந்து 5K அனுப்பு, திருப்பி 3K அனுப்புனான். ஃபஸ்ட்டு கேட்டான். அதுக்கப்புறம் 2 days அப்படின்னா, அப்போ இன்னும் 2000 ரூபாய் அனுப்பு அப்படின்னா. லைட்டாக டவுட் வந்துச்சு. ஏன்னா மற்ற இது பற்றி லொக்கேஷன் கேட்டால் அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணவே இல்லை. அவன் அந்த ரெசார்ட் நேமும் சொல்லலை, ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்பியிருந்தான். லொக்கேஷன் அனுப்பல, ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்பிட்டுருக்கானே, இவனை நம்பலாமான்னு டவுட்டில் இருந்தேன். ஆனால் ஆல்ரெடி நம்ம தான் போயிருக்குமே ராங் டர்ன் கிளப்லேருந்து. சரி, அந்த நம்பிக்கையில் அனுப்பிச்சேன் 5000 ரூபாய். அப்புறம் தான் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சான், இன்வாய்ஸும் அனுப்பியிருக்காங்க. போயிட்டு ரூம் எடுக்கிற வரைக்கும் ஒரு டவுட் இருந்துதான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வாட்ஸ்அப்பில் மட்டும் தானே பேசுகிறோம். 400 meters, 350 meters, 300 meters, 240, 200, 160, 100. இந்த ரைட்டா? இதுதானா? இதுதான் போல இருக்கே. ரைட், ஆமாம், வீடு தான் இருக்கு. எங்க இந்த ரோடா? இந்த ரோடு தான் இது. ஓகே 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 ஓகே.
கார் போகும் கார் போகணும். சிங்கிள் ரோடாக இருக்குது. ஓஹோ, இதுதான் ரூட்டா? எனக்கு தெரிஞ்சு இது உள்ளேருந்து பெருசாக யாரும் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நைஸ். நல்லா இருக்குல்ல? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி. ரோலர்ஸ் குச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் I saw this in pictures. இங்க பாரு பலாப்பழம். ஆமா இங்க பாரு ரப்பர் இருக்குடா. Do not horn, please call this number. Please call that number. ரெண்டும் ஒரே டைம் எலக்ட்ரிக்கான விஷயம் இல்லை. அப்படியே தந்தாங்களா? Sister resort. Stay. பாருடா கொலைக்கல. லைட் அக்ரெசிவ் ஆனால் கடிக்க மாட்டான். வயநாட்டில் எங்கெங்க இடம் இருக்குன்னுலாம் இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பட் இங்கே சும்மா அப்படியே சில் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். ஒய்ஃப் வந்து பெங்களூர்லேயே வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு மாதிரி இருக்குது, வேறு எங்கன்னா போய் இருந்துட்டு வரலான்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ வேறு எந்த பிளானுமே இல்லை. சில் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் பிளான். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஸோ நீங்களும் இந்த டிரைவ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.